அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாரும் தீம் பார்க்க வந்திருக்காங்க. ராஜி, மீனா, மலரு, மதின்னு சொல்லி எல்லாரும் ராட்டினம் சுற்றி முடிச்சுட்டு வர ராஜிக்கு திடீர்னு வாந்தி வந்துடுது. ஓடி போய் திடீர்னு வாந்தி எடுக்க, என்ன ராஜி என்னாச்சு அப்படின்னு சொல்லி மலரு, மதி, மீனா எல்லாரும் பதற, இல்லை ராட்டினம் சுற்றணும்ல அதில் செட் ஆகலை போல அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லவும், சரி இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி மலரு கேட்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீம் பார்க்க எல்லா இடமும் சுற்றி முடிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு நைட்டு வராங்க. அப்போதான் ராஜலட்சுமி ராகவன் வீட்டில் இருக்காங்க. என்ன எல்லாம் நல்லா சுற்றி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கவும், நல்லா சுற்றி பார்த்தாச்சுங்க, எங்கள் ஊரில் இல்லாததுலாம் இங்கே இருக்குது, நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது, அங்கேருந்து வீட்டுக்கு வர மனசே இல்லை அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும், அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு மறுபடியும் ஓடி போய் ராஜி பார்த்தா வாந்தி எடுக்கிறாங்க. ராஜி என்னடி வையே அப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்க, தெரியல அப்படின்னு சொல்லி மீனா பின்னாடியே போக ராஜிக்கு வாமிட்டு வருது, தலை சுத்தலாம் இருக்கு. என்ன ராஜி என்னாச்சு, எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், தெரியலக்கா, அங்கே போனதுல இருந்தா என்னன்னு தெரியல, திடீர்னு வாந்தி வருது, தலையெல்லாம் ஒரு மாதிரி கேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லவும், என்ன ராஜி சொல்ற அப்படின்னு சொல்லி மீனா இழுக்கவும், அக்கா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லவும், ஆமா ஆமா எனக்கு தான் தெரியுமே, நீங்க சென்னைக்கு போயிட்டு வந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், அப்பதான் மதியும் மலரு வராங்க. மலர் அப்பதான் ராஜி கிட்ட, என்ன ராஜி என்னாச்சு, வாந்தி இப்போ பரவாயில்லையா, இந்தா லெமன் ஜூஸ் போட்டு வந்திருக்கேன், இதை குடி, கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி மலரு கொடுக்கவும், ஏங்கா வீட்டுக்கு வந்ததும் உடனே கிச்சனுக்கு போய் ஏதாவது வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ராஜி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா குடி அப்படின்னு சொல்லி இங்கே மலரு கொடுக்க, லெமன் ஜூஸை குடிச்சு முடிச்ச கையோட மறுபடியும் ராஜிக்கு வாந்தி வருது. வேகமாக மறுபடியும் ராஜி போய் வாந்தி எடுக்க ரொம்ப டயர்டாகி உட்காந்துறாங்க. என்ன ராஜி என்ன ஆச்சு, அங்கே போயிட்டு வந்த எல்லாரும் நல்லா தானே இருக்கும், உனக்கு மட்டும்தான் அங்கே வாந்தி, இப்போ வாந்தி எடுத்த, ஜூஸை குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிற, என்ன ராஜி நாள் எதுவும் தள்ளி போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்க, அப்பதான் ராஜிக்கே ஞாபகம் வருது நாலு தள்ளி போயிருக்குன்னு. அப்பதான் மீனாவை ராஜி திருத்தணும் முழிக்க, என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, அப்பதான் ராஜி கையை விட்டு எண்ணி பார்த்து, அக்கா ஆமா நாலு தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல, மீனாக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜி என்ன சொல்ற, எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, அப்பதான் ராஜி ஒரு 15 நாளைக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லவும், அப்படியா என்ன ராஜி ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், இல்லக்கா அக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ராஜி கேட்கவும், இங்க பாரு ராஜி நாளை தள்ளி போயிருக்கு, வாந்தி வருது, மயக்க வருதுன்ற எல்லாமே நல்ல விஷயத்துக்கான அறிகுறி தான் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், அப்பதான் மீனா ஏங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், என்ன இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே, எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு ராஜி, ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், காலையில் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் யூரின் வரும்ல, நான் காலையில் ப்ரெக்னன்சி கிட்ட அவரை வாங்கிட்டு வர சொல்கிறேன், நீ டெஸ்ட் பண்ணி பாரு, பார்த்தா நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், அப்போதான் ராஜிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ நம்ம ஐபிஎஸ் எக்ஸாம் இப்போ தான் எழுதியிருக்கோம், அடுத்தடுத்து நிறையா இருக்கே, படிக்கணும், வேலைக்கு ஜாயின் பண்ணணும், எக்கச்சக்கமான கனவெல்லாம் இருக்குது, இதுக்கிடையில் குழந்தைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இங்கே தயங்கி போய் நிற்க, அப்போதான் மீனா, என்ன ஏன் உன் முகத்தில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும், இல்லைக்கா உங்களுக்கு தான் தெரியும்ல, இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இனி அடுத்து ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கடுத்து இன்டர்வியூ இருக்குது, எக்கச்சக்கமான வேலை இருக்குக்கா, ட்ரைனிங் போகணும், இப்போ திடீர்னு குழந்தைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லவும், அதான் சொல்கிறாங்கல்ல காலையில் கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், பார்த்துட்டு அதில் என்ன தெரியுதோ அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், சரிக்கா இப்போ எதுவும் அத்தைக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லவும், சரி நான் எதுவும் சொல்லலை, காலையில் ப்ரெக்னன்சி கிட் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. காலையில் ஆயிடுது. மலரு ராஜி கிட்ட வந்து அந்த கிட்ட கொடுக்குறாங்க. ராஜி இதை டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி மலரு கொடுக்கவும், பயத்தோட பாத்ரூம்குள்ளே போயிட்டு ராஜி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் 2 கோடு இருக்கு. அதை பார்த்ததுமே ராஜிக்கு பயங்கரமான அதிர்ச்சி, சந்தோஷப்படுறதா அழுகிறதான்னு தெரியாம ராஜி கண்ணெல்லாம் கலங்கி போய் பாத்ரூம்குள்ள நிற்க, இங்கே மீனா வந்து பாத்ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ராஜி ராஜி அப்படின்னு சொல்லி மீனா கதவை தட்ட, அக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வெளியே வந்து, என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, ராஜி கண்ணெல்லாம் கலங்கி அந்த கிட்ட காட்டுறாங்க. 2 லைன் இருக்கு. ராஜி ராஜி நீ அம்மா வாயிட்ட ராஜி, ஐயோ நான் பெரியம்மா வாயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜியை கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வேகமா மலரும் மதியும் ஓடியாராங்க.
ராஜி என்னாச்சு அப்படின்னு சொல்லி மலரை கேட்க பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல ராஜி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி மதி கையை கொடுக்க அப்பதான் மலரு ராஜி ராஜி வாழ்த்துக்கள் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மலரு மதி மீனா எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க ஏய் என்னடி இங்க எல்லாரும் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கோமதி வெளியே வர அத்தை அத்தை நீங்க மறுபடியும் பாட்டி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி மீனா கோமதியை கட்டி பிடிக்க என்னடி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கோமதி கேட்க நம்ம ராஜி உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி ராஜி கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் போறாங்க. என்னடி உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் அத்தை இங்க பாருங்க கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அவ நேத்து முழுக்க வாந்தி தலை சுத்தம்னு சொல்லிக்கிட்டு இருந்தால பத்தாவதுக்கு 4 பேரை தள்ளி போயிருக்கு. அப்புறம் இவங்க தான் மலரக்கா தான் போயிட்டு இந்த மாதிரி கிட்டு வாங்கிட்டு டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எல்லாம் நல்ல விஷயத்த அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் ஐய் ராஜி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இந்த விஷயத்த மாமா கேட்டாருன்னு வையே அம்படி சந்தோஷப்படுவாங்க. நான் அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஃபோன் பண்ண போகவும் அப்பதான் ராஜி அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி தயக்கப்படவும் என்ன தயங்குற அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும் அத்தை அவ எதுக்கு தயங்குறான்னு தெரியுமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சிருக்கா, இன்னொரு எக்ஸாம் இருக்கு, அதுக்கடுத்து இன்டர்வியூ ட்ரைனிங் என்னென்னமோ இருக்கு. அவளுடைய கனவுக்கு குழந்தை இப்பனா சாத்தியப்படுமான்னு நினைச்சு தயங்குறா அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவோம். அடி குழந்தைய பெற்றுக்கிட்டு அடுத்த கிட்ட வேலையை பாரு. நமக்கு கிடைக்காத வரண்டி இதெல்லாம் கடவுளா பார்த்து கொடுக்கறது. நீ இப்ப போய் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு போடி சந்தோஷமாரு அப்படின்னு சொல்லி வேகமா போன் எடுத்து கோமதி இங்க பார்த்தா பாண்டியனுக்கு போன் பண்றாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கோமதி பதட்டத்தோட பேச என்ன கோமதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்க எல்லாம் சந்தோஷமான விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் என்ன கோமதி என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் நம்ம கதிர் அப்பாவாயிட்டாங்க, ராஜி உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும் பாண்டியனுக்கு பயங்கரமான சந்தோஷம். என்ன கோமதி சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு. ஆமாங்க இங்க வந்த இடத்துல அவளுக்கு கொஞ்சம் தலை சுத்தல் வாந்தியமா இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி இந்த பிரெக்னன்சி கிட்ட இருக்கும் பாத்தீங்களா அதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும் அப்பதான் பாண்டியன் நல்லா பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் இல்லைன்னா ஒரு 8 ஆஸ்பத்திரி கூட போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம சரவணனுக்கு நடந்த மாதிரி ஆயிர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் ஆமா அது ஒண்ணு இருக்குல்லங்க, நான் இன்னைக்கு கூட ராஜிய இங்க பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருந்தா கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறீங்க, பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோமதி போனை வச்சுட்டு வேகமா இங்க ராஜி கிட்ட வராங்க. ராஜி நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் இங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும் அப்பதான் மலரு அம்மா அதான் கிட்லயே 2 கோடு வந்திருக்கே, எனக்கெல்லாம் இப்படிதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ராகவிக்கு இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துதான் ராகவியே பிறந்தா அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும் நீ சொல்றது என்னவோ சரிதாம்மா, எங்க வீட்டுல ஒரு தடவை என் மூத்த மருமக தங்கமயிலுக்கு இப்படிதான் காமிச்சு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் மனசும் வருத்தமா போச்சு. அதான் ஒரு 8 பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி செக் பண்ணி பார்த்துட்டோம்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும்